இன்னைக்கு நம்மளோட டாபிக் இந்த கலர் பென்சில்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஃபேஸ் வரைகிறது பார்க்கலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் பென்சில் ட்ராயிங் யூஸ் பண்ணி ஃபேஸ் வரைய போகிறீங்க அப்படின்னாக்கா, நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நீங்கள் ஃபேஸ் வரைய போகிறதுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேஸ் காமிச்சு நம்ம அதிகமாக வீடியோ போட்டிருக்க மாட்டோம். ஒருவேளை நான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம அப்படியே வந்து ட்ரை பண்ணுவோம். நிறைய பேருக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு. நம்மளுடைய சேனலில் எல்லாமே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக் தான் பண்ண மாட்டேறீங்க. உங்களை கம்பல் பண்ணலை, உங்களுக்கே தெரியும் இல்லையா நம்மளோட சேனலில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வருதுன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஒன்று பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். சாரி நண்பர்களே, இன்ட்ரோவில் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னாக்கா, இது போர்ட்ரேட் சீரிஸில் 2வது பார்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ வந்து தலைமுடி எப்படி கரெக்டாக வரையுது அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் டிராயிங் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. அப்புறம் இந்த ஹைப் ஆப்ஷன் ஹைப்பு அதை மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. இங்கிலீஷ் சேனல் ஆகட்டும், ஹிந்தி சேனல் ஆகட்டும், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பென்சில்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபேஸ் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. வீடியோலாம் ஒன்று பயங்கரமாக இருக்குது, நான் பார்த்தேன். ஆனால் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வீடியோவே போடலையா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. போட்டிருக்காங்க, தெளிவான ஒரு விளக்கத்தோடு யாரும் போடல. ஜஸ்ட்டு ஸ்பீட் டிராயிங் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் அது அந்தளவுக்கு டீட்டெயிலாக இருக்காது. இப்போ இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பென்சில்ஸோடைய ஸ்கின் டோன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளார ஒரு ஷேடிங் பண்ணி 3 விதமான ஸ்கின் டோன் இப்படி பண்ணலாம், 4 விதமான ஸ்கின் டோன் நீங்கள் இந்த பென்சில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, அது கரெக்டு தான். பட் நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபேஸுக்கு ஷேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்மளோட வீடியோ தமிழில் சரி பண்ணலாம், தெளிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா அடுத்தடுத்த பார்ட் வீடியோ வந்து நான் மேக் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் எ கலர் 3 டைப்ஸ். நான் என்னடா ஃபோனை பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது எனக்கு மறந்து போயிடுது அப்படிங்கிறதால நான் எழுதி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, ஒரு கலர் பென்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு பென்சில் மட்டும் நான் சொல்கிறேன். அந்த ஒரு பென்சிலை வந்து நம்ம 3 விதத்தில் யூஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னாக்கா லைட்டு, மீடியம், டார்க்கு. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆரஞ்சு கலர் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஆரஞ்சு கலரை வச்சு நம்ம வந்து கலர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கில் கலர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்தளவுக்கு இது டார்க்காக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நான் நல்லா ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஒரே ஒரு பென்சில் மட்டும் தான் நம்ம அந்த ட்ராயிங் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் அதுலேருந்து கீழே கொஞ்சம் ஷேட் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடங்களில் கொஞ்சம் மீடியமான ஷேடாக இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இல்லையா? ஸோ இப்படி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கீழே நான் வந்து ஷேட் பண்ணிட்டு போக போக ரொம்ப லைட்டான கலராக வந்து மாறுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பென்சிலில் 3 விதமாக யூஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா தான் ஃபேஸ் ட்ராயிங் வரையும் போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கலர் வந்து ஒரே பென்சில் யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட்டான டோனில் நம்ம பண்ண முடியும். ஸோ இது மறக்காமல் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2வது பாயிண்ட் பார்க்கலாம். 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸிங் யுவர் கலர் பென்சில்ஸ். என்னப்பா இது ஃபேஸில் என்ன கலர் இருக்க போகுது? இந்த ஸ்கின் டோன் கலரு, அப்புறம் என்னது ப்ரௌன் கலரு, பிளாக் கலர். ஸோ இந்த கலர் இருக்க போது இதை சூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. அதை தாண்டி வந்து ஃபேஸ்க்குள்ளார நிறைய கலர்ஸ் இருக்கும். அது வந்து அடிஷ்னல் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன கலர்ஸ், அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு ஃபேஸில் அது எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலர், அப்புறம் இது வந்து ப்ரௌன் கலர், இது வந்து ஸ்கின் டோன் கலர். இந்த 3 கலர் வந்து ஃபேஸ்க்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய கலர். இப்போ நம்ம வரைஞ்சி வச்சிருக்கக்கூடிய ட்ராயிங்கில் பாருங்கள், ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இந்த இடங்கள்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய கலர் தான் அடிஷ்னல் கலர். இது 3 மட்டும் இருக்காது, நிறைய கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அதை நல்லா கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 3rd பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். 3rd பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, என்னடா அது கலர் லேயரிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. கலர் லேயரிங் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு கலரை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கலர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அது லைட்டாக ஆட் பண்ணலாம், டார்க்காக ஆட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளார பாருங்கள், எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். நான் திரும்ப ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிட்டு ஒரு மீடியம் டோனில் வந்து நான் ஷேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மீடியம் டோனில் எப்படி ஷேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அதே மாதிரி நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். நான் டார்க் ப்ரௌன் கலர் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீடியம் டோனில் ஷேட் பண்ணுறேன். ஒரு கலர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 2வது கலர் நான் வந்து அந்த கலர் மேலே ஆட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு டார்க்னஸ் வேணும் அப்படின்னா மறுபடியும் டார்க்னஸ் சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக நம்ம டார்க்னஸ் சேர்த்தக்கூடாது, அப்படி பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ இது வந்து 2 கலர் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 2 கலர் மட்டும் தான் ஆட் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நமக்கு எவ்வளோ கலர் இருக்கோ அவ்வளோ கலர் வந்து ஆட் பண்ணலாம். 4, 5, 6ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் சும்மா 3வது கலராக வந்து பிளாக் கலர் வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த பிளாக் கலர் ஆட் பண்ணுறப்போ அதையும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்டார்ட் பண்ணி கீழே வரும்போது லைட்டாக கொண்டு வரேன். ஸோ இப்படி கொண்டு வரும்போது ஒரு நல்ல டெக்ஸ்சரில் கிடைக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் ஒரு கலர் மேலே 2 கலர் ஆட் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து 4th பாயிண்ட்டுக்குள்ளார வந்திருக்கோம். இந்த 4th பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, யூஸ் எ குட் குவாலிட்டி பேப்பர். என்னடா இது பேப்பர் யூஸ் பண்ணுறதா ஒரு விஷயமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், உங்களுடைய பேப்பர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய விதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக்கில் இருக்கிற அந்த பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த A4 ஷீட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வரைய தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி பேப்பர் யூஸ் பண்ணணும். பேப்பர்னு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கெட்ச் புக் தான் வந்து பர்சனலாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ட்ராயிங் பேப்பர்னு கூட தனியாக இருக்குது இல்லையா, பிரிஸ்டால் அப்புறம் வந்து ப்ரூஸ்டோ அந்த மாதிரி பேப்பர்லாம் இருக்குது. அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எந்த பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறது முக்கியம் கிடையாது. அதோட GSM வந்து 120 அந்த GSMக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் கலர் பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்குள்ளாரே ஸ்கிப் பண்ணி ஓடிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து என்ன பாயிண்ட், 5வது பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த 5வது பாயிண்ட் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து சூஸிங் குட் பிராண்ட் கலர் பென்சில்ஸ். வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கிற கலர் பென்சிலை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். அது என்ன பென்சில் அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கேம்லின் பென்சில், நட்ராஜ் பென்சில், அதாவது நம்ம பக்கத்து ஷாப்பில் கிடைக்கக்கூடிய இந்த 30 ரூபா 20 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த பென்சிலை எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு நல்ல ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய பென்சில். பட்ஜெட் ரேஞ்சில் பென்சில் வேணும் அப்படின்னா ஒன்று டூம்ஸோடைய சூப்பர் சாஃப்ட் போயிடுங்க. 24 செட்டு கலர் இருக்கும் அதுக்குள்ளார, ஓகேவா, அந்த பென்சில் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா ஃபேபர் கேசலோடைய 24 செட் இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ இது 2 கலர் பென்சிலுமே பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு கம்மியான ரேஞ்சிலையும் கிடைக்கும். நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கலர் பென்சில்ஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபேபர் கேஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த பாயிண்ட் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்மளோட சேனலை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஒருவேளை அப்படி ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் இந்த பாயிண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு காமனான பாயிண்ட் தான், எல்லாருமே சொல்கிற மாதிரி தான். பட் நான் இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறது கொஞ்சம் முக்கியம்னு தோணுச்சு, அதனால் ஆட் பண்ணி விட்றேன். ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட்லைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேஸ் வந்து நீங்கள் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அவுட்லைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா செக் பண்ணி பார்த்துட்டு எங்கே தப்பு இருக்கோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, அவுட்லைன் வந்து லைட்டாக இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா டார்க்காக இருந்துச்சுன்னா கிராஃபைட் கூட மிக்ஸ் ஆகிக்கும். நான் என்னோடய கலர் பென்சிலோடைய டியூட்டோரியலோடைய எல்லாத்தையும் நான் அதை வந்து பண்ணியிருப்பேன். நீடட் எரேசர் யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான் மேட்ரு. 3வது என்ன அப்படின்னாக்கா, உங்களோட பென்சில்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி யூஸ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறப்போ மட்டும் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கணும் உங்களோட பென்சில். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காது. 4வது ஒரு டிப் என்ன அப்படின்னாக்கா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் வரையணும் கலர் பென்சிலை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு பென்சில் ட்ராயிங் வரைகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 1 or 2, 3 ஹவர்ஸ்க்குள்ளே வரைஞ்சி முடிச்சிருவீங்கன்னு வச்சுக்கலாம். இதே கலர் பென்சில் நீங்கள் வரைகிறப்போ அப்படியே அதுக்கு டபுள் டைம் எடுத்துக்கணும். இப்போ 3 ஹவர்ஸ்னால் ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ். ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்லாம் 2 நாள் 3 நாள்லாம் கூட வச்சு வரைவாங்க அந்த கலர் பென்சில் ட்ராயிங்க, நல்ல ரிசல்ட் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ டேக்கிங் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ட்ரா கலர் பென்சில், ஓகேங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்குள்ளார ட்ராயிங் பண்ணுறதுக்கு என்ட்ரி ஆகணும் கலர் பென்சில்ஸை யூஸ் பண்ணி. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலோட ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட நீங்கள் வந்து கலர் பென்சில்ஸை யூஸ் பண்ண கற்றுப்பீங்க. இப்போது உங்களுக்கு ஒரு டெமோக்காக நான் வந்து சாய் பல்லவியோடைய அந்த டிராயிங் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அப்படியே போயிட்டு இந்த டிராயிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளீனான ஒரு புரிதல் ஒன்று கிடைக்கும். அடுத்த தடவை உங்களுடைய ஃபேஸ் டிராயிங்கில் நீங்கள் கலர் யூஸ் பண்ணும்போது சூப்பராக யூஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இன்னும் நல்லாவே யூஸ் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி அவுட்லைனை வந்து நீட்டபிள் எரேசர் வச்சு நம்ம லைட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டான அவுட்லைன் தான் நமக்கு தேவை. என்னோட அவுட்லைன் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பிக்சர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அப்புறம் நான் ப்ரௌன் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன் கலரை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணியிருக்கிற இடங்களில் டார்க்காக இருக்கும், லிப்ஸுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணியிருக்க இடத்துல டார்க்காக இருக்கும். இது சின்னக்கிட்டலாம் நான் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இது தான் நான் வந்து சொல்லியிருப்பேன், ஒரே பென்சிலை 3 விதமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தேவைப்படுற இடத்துல டார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆரஞ்சு கலர் பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் எல்லோ கலர் இந்த மாதிரி பென்சில்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கலர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இந்த பாயிண்ட் வந்துருக்கும். ஸோ இந்த கலர் பென்சில்ஸை நான் அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது எல்லோ கலர் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து பிங்க் கலர் நான் ஆட் பண்ணுறேன். பிங்க் கலரும் அடிஷ்னல் கலர் தான். ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா காமனாக யூஸ் பண்ணக்கூடிய கலர் என்ன அப்படிங்கிறது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அந்த ப்ரௌன் கலர் அதான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ப்ரௌன் கலருக்கு அப்புறமா ஒரு காமனான கலர் அப்படின்னாக்கா அந்த ஸ்கின் டோன் கலர், நம்ம அதாவது பீச் கலர் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த கலர் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். நான் இந்த கலரை எப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா எந்த ஃபேஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கலர் ஈஸியாக பண்ணலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கலர் பென்சில் ட்ராயிங் வந்துடும், ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் எனக்கும் சுத்தமாக வரல. பட் நான் ஏதாவது ஒரு கலரை தூக்கி போட்டு ஏதாவது மிக்ஸ் பண்ணி விடுவோம், சரி நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் லைட்டாக நமக்கு வந்துடுச்சு. ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை தான் உங்ககிட்ட நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட சேனலை பாருங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். லெஃப்ட் ஹேண்ட் பாய்.